விஜய், இனிமேலும் பட்டனை தச்சுக்கிட்டு உன் துணிகளை துவைச்சிட்டு இருக்கிறதுக்கு என்னால முடியாது. சீக்கிரமே உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ண வேண்டியதுதான். அக்கா, இப்போ புரிஞ்சுக்கிட்டிய, பட்டனை அறுத்ததே அதுக்காகத்தான். அடப்பாவி, கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரமா? இருக்காதா பின்ன. ஒன்னு சொல்ல மறந்துட்டனே, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. என்ன சொல்லு? ஐயோ, நம்ம பவானி நாளைக்கு ஊர்ல இருந்து வர்றதா லெட்டர் போட்டிருக்கா. அப்படி போடு. பவானி அக்கா, அக்கா, என்னடா இது முட்டை போடுற கோழி மாதிரி அக்கா அக்கானிக்கிட்டு? என்னடா விஷயம்? அக்கா, பவானி இன்னைக்கு ஊர்ல இருந்து வரான்னு சொன்னேன்ல, நான் ஸ்டேஷன் போய் பார்த்தேன், அவ வரல. வரலையா? என்ன வரல? அவ வரல, நான் வருத்தப்பட்டு இருக்கேன். வரலையா? யாரும் சொல்லுங்க. மாமா மாமா, என்ன மாமா கோச்சிக்கிட்டீங்களா? பின்ன என்ன, நீ வரேன்னு சொன்னதும் காலையில இருந்து உனக்காக ஸ்டேஷன்ல காத்துட்டு இருந்தேன். நீ என்னடானா என்ன ஏமாத்திட்டு இங்க வந்து நின்னுட்டு இருக்க. டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், வந்து சாப்பிடுங்க. விநாயகாய நமஹ. அக்கா பொண்ணுக்கு நமஹ. அவளோட பேர் நட்சத்திரத்தை சொல்லு. அதெல்லாம் யாருக்கு தெரியும் சாமி? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசேத்யே சர்வமேவதேனா அப்ராதி சர்வம் ஜெயதி மகாகணபதே மகாகற்பூர்ணீராஞ்சனம் தர்சயாமி. எது எப்படி இருந்தாலும் விஜய், உன் கல்யாணத்துக்கு நான் தான் மாங்கல்யம் தந்து நானேனா சொல்ல போறேன். மாங்கல்யம் அபச்சார அபச்சார. ஓம் விநாயகாய நமஹ. அம்மா, தவளை மறந்து வச்சுட்டாமா, கொஞ்சம் எடுத்துட்டா. ஐயோ, நிம்மதியா சமைக்க விட மாட்டாளே. ஏண்டி, போகும்போது இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதா? அதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வான்னுட்டு உன்னோட பெரிய தொந்தரவா போச்சுண்டா. அப்படியே இந்த ஜாக்கெட்டை கொஞ்சம் எடுத்து கொடுத்துருமா. அதையும் மறந்து தொலைச்சியா? இன்னும் எதையெல்லாம் மறந்துன்னு சொல்லு, எடுத்து தரேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் மறக்கல. அம்மா மாமா, சாரிமா. என்னடி சாரி? நானே மிஸ் பண்ணிட்டேன், எடுத்துட்டம்மா. ஐயோ, உன்னை பெத்த பாரு. ஏன் பெத்த? இது தெரியாம தானே இவ்வளவு நாளா முழிச்சிட்டு இருக்கேன். அம்மா, சீக்கிரம் கொண்டாமா. இது வந்துட்டு நல்லம்மா. அம்மா, கோயிலுக்கு போயிட்டு வரமா? சாமி கிட்ட என்ன வேண்டிக்க போற? பாஸ் ஆகணும் தான். அது இங்க இருந்தே வேண்டிக்கலாமே. சாமியை நேர்ல தரிசனம் பண்ணாதானே முடியும். போகலன்னா சாமி கோச்சுப்பாரா? கோச்சுக்காரா? பயங்கரமா கோச்சுக்காரு. நான் வரேன்பா. போ, சாமி கிட்ட வேண்டிக்கிறத நானும் வந்து பாக்குறேன். என்னங்க விடுங்க. ஏன் வைக்கப்படுற? அச்சச்சோ, யாராச்சும் பாத்துற போறாங்க. இது என்னது? எலஸ்டிக். ஓஹோ, இது இங்க எப்படி வந்தது? நீ முத்தம் கொடுத்தனா தானே வந்தது. இத நீ இதாலேயே எடுக்கிற. கமான். நோ 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 நோ, கமான். நீ முத்தம் கொடுத்து தான் இதை எடுக்கணும். கமான் கமான். உன்னை என்ன செஞ்சாலும் தரும். போடி போடினா உன்னை எப்படி எல்லாம் செல்லமா வளர்த்து யாரையா மண்ணள்ளி போட்டுட்டு அடி பாவி. பணத்துக்காக பாசத்தை மறந்துட்டு அடி பாவி. சின்ன வயசுல இருந்தே மார் மேலையும் தோல் மேலையும் தூக்கி போட்டு வளர்த்து உன்னையே கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டானே, அவனுக்கு துரோகம் பண்ணிட்டு அடி பாவி. அக்கா, கொஞ்சம் புரியும்படி சொல்லுங்கக்கா. என்னக்கடா சொல்றது? அந்த மில் ஓனர் பையனும் இவளும். ஆமா மாமா, அவரை நான் காதலிக்கிறேன். என்னையும் அவருக்கு தந்துட்டேன். அக்கா, எங்க போறீங்க? இந்த அசிங்கம் வெளியில தெரியறதுக்குள்ள நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுறேன். அக்கா, பிள்ளைங்க செய்யற தப்புக்கு இதான் முடிவுனா நாட்டுல ஒரு பெத்தவங்க கூட உயிரோட இருக்க முடியாது. நீங்க சொல்லிட்டா மட்டும்
இவ வயித்துல இருக்கிற குழந்தை வளராம போயிடுமா இல்ல நம்ம குடும்ப மானத்தை தான் காப்பாற்ற முடியுமா? என்ன என்னடா பண்ண சொல்றேன்? அக்கா, இவ காதலிச்சிருந்தா அவன் நல்லவனா கேட்டவனான்னு முடிவு பண்ணிருக்கலாம். என்ன சமைச்சீங்க? பின்ன என்னங்க, அடுத்த மாசம் போய் கல்யாணத்தை வச்சுக்கலான்றீங்களே, அடுத்த மாசம் என்ன மாசம்? மார்கழி. மார்கழில யாராவது நல்ல காரியம் பண்ணுவாங்களா? அதான் தையில வச்சுக்கலாம்னு சொல்ல வந்தேன், அதுக்கு போய் பயந்துட்டீங்களே. அப்படியா? பயமுறுத்திட்டீங்க சம்பந்தி. இது மாதிரி பயமுறுத்துற விஷயம் நிறைய வச்சிருக்கிறேங்க. என்ன மறுபடியும் பயமுறுத்துறாரு? சம்பந்தி என்ன சொல்றீங்க? இத பாருங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி என் புள்ளைய பத்தி நல்லா தெரிஞ்சுங்க. அவனுக்கு குடி பழக்கம், பொம்பளை பழக்கம், சூதாடுற பழக்கம் இதெல்லாம் இருக்கு. ரெடி என்ன ரெடி? டேய் சும்மா இருடா. கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணு வீட்டுக்காரங்க உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த பாருமா, இதுக்கு மேலேயும் உனக்கு சம்மதம்னா தட்டை மாத்திக்கலாம், இல்லன்னா என் பிள்ளைக்கு வேற ஒரு இடம். எப்படி வசதி? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனா நீங்க 1000 உண்மைகளை சொல்றீங்க. உங்களுக்கு மருமகளா வர நான் கொடுத்து வச்சிருக்கணும். நிறுத்துங்க. வாமா, பணக்கார வீட்டுல நிச்சயதார்த்தம் பண்ணும்போது கலாட்டா பண்ண யாரும் வரலையே நினைச்சேன். கரெக்டா வந்துட்டியே. இப்படி எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? நான் ஒன்னும் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைங்க. இந்த போட்டோ பாருங்க. என்ன சம்பந்தி, அந்த போட்டோவில் உங்க பிள்ளையும் அந்த பொண்ணு கட்டி பிடிச்ச மாதிரி இருக்கா? இந்த காலத்துல அந்த மாதிரி போட்டோ எத்தனை வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் நம்பாதீங்க. ஒரு பொண்ணு எந்த விஷயத்துல வேணாலும் போய் சொல்லுவா, ஆனா தான் கட்டிக்க போற விஷயத்துல போய் சொல்லவே மாட்டா. அதுவும் இல்லாம என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியுமே. சம்பந்தி, உங்க பொண்ணு நல்ல இடத்துல வாழணும் தலையில எழுதிருக்கு, அதை மாத்திக்காதீங்க. இது பாருமா, பெரியவங்களை கூட்டிட்டு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வா. விசாரிச்சு உனக்கு ஒரு நல்ல முடிவை நான் சொல்றேன். எங்க அப்பா சொல்ற நல்ல முடிவை கேட்க நீ உயிரோட இருந்தா தானே. யாரா நீ? இவளோட முறமாமன். ஓஹோ, நியாயம் கேட்க வந்திருக்கியா? இவ கழுத்துல தாலி ஏறினதுக்கு அப்புறம் கை நீட்டு அடிச்சிருந்தேனா நியாயம் கேட்டிருக்க மாட்டேன். இவ படிக்காம படுதாரி ஆயிட்டான். புரியல? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் குழந்தைய சுமந்துட்டு இருக்கா. என்ன சொல்ற? உன்ன மாதிரி நியாயம் கேட்கிறவங்க எத்தனையோ பேர் எங்க ஃபேக்டரிக்கு வந்திருக்காங்க. நாங்க என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா? ஏசி ஆன் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அனுப்பியிருக்கோம். நீயும் அந்த மாதிரி வந்தவன் தானே? உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கேளு, நான் தர்றேன், வாங்கிட்டு போ. எனக்கு பணம் தேவை. இவங்க 2 பேருக்கும் ஒழுங்கா கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக, இவங்களுக்கு பழக்க போற குழந்தைகளை ஒழுங்கா வளர்க்கறதுக்காக, இவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்றதுக்காக. யாருக்கு வேணும் பணம்? இவங்க கல்யாணத்தை பத்தி உட்கார்ந்து பேசுவோமா? ஆஹா, எங்க முதலாளி உன்ன மாதிரி தரம் கட்டவங்களோட பேச மாட்டாரு. அதுக்குன்னு சில ஆளுங்களை வச்சிருக்காரு. அவங்கள கூப்பிடட்டுமா? டேய் வாங்கடா. மாமா, நீ போமா.
போலீஸ் ஸ்டேஷன். அக்கா பொண்ணுன்னு கூட பார்க்காம இப்படி அநியாயமா கொண்டுட்டான் சார்.